ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டன். எங்களோட ஈவினிங் ரொட்டீனாக ஒரு குட்டி விலாக் மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ ஈவினிங் நாங்கள் பண்ணுற ஒர்க்கை உங்களுக்கு வந்து நான் காட்டணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கோழி தீவனம் தான். ஸோ இதில் வந்து கீரை, குப்பைமேனி தழை, கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைக்கோஸ் இதெல்லாம் கலந்து தான் வந்து கோழிக்கு வந்து நாங்கள் தீனி கொடுப்போம். ஸோ நம்மக்கிட்ட வந்து நாட்டுக்கோழி இதெல்லாம் நாங்கள் நிறையா வளர்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு சில இது வந்து சேவல், பெரிய சேவலும் பொட்டைக்கோழி முட்டைக்காக இங்கே விட்டுருக்கோம். ஸோ கோழி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு அப்படின்னா இது தான். ஏன்னா இயற்கையாக நாங்கள் வந்து வெறும் காய்கறி மட்டும்தான் போடுவோம் கோழிக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் தான் வந்து அதை அரைச்சி அந்த தீவனம் இதெல்லாம் போட்டு கோழிக்கு போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது பெரிய கோழி பார்த்தோம். ஸோ இது வந்து இன்னொரு செட்டு. இந்த செட்டில் வந்து கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். 2 மாதம் 1 மாதம் குஞ்சு அந்த இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த கோழி தான் இந்த சைடு இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து கொஞ்சம் தீனி ஒவ்வொரு பக்கமாக பிரித்து போடுவோம். ஸோ இது எல்லாமே தான் எங்களோட ஈவினிங் ரொட்டீனாக இருக்கும். ஸோ அதில் ஒரு பாட்டு தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு கோழிக்கு தீவனம் போடுறது தான் வந்து இது. ஸோ இந்த மாதிரி பைப் இருக்கும்ல, வேஸ்ட்டு பைப்பெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சு அதில் வந்து கோழிக்கு தீனி போடுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக இது வந்து ஒரு 1.5-2 மாதம் கோழி. அந்த கோழியெல்லாம் வந்து இந்த செட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் பிரித்து ஒரு மெயினான இடத்துக்கு நாங்கள் விடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த மெயினான இடத்துல தான் நிறைய கோழி இருக்கும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ கோழி எல்லாம் நல்லா இந்த ஃபுட்டு தான் நல்லா சாப்பிடும். இதில் வந்து நம்ம ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் போடுவோம். அதுக்கப்புறம் அந்த மக்காச்சோளம், கம்பு, அரிசி, கோதுமை இது எல்லாமே வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருப்போம். பவுட்ரு பண்ணி இந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கோழிக்கு போட்டுருவோம். ஸோ இதுதான் மெயினான இடம். ஸோ இதில் தான் கொஞ்சம் அந்த செட்டில் இருந்துச்சுல அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் இந்த சைடு வந்து விட்டுருவோம், இந்த காட்டுக்குள்ளே விட்டுருவோம். ஸோ இதில் தான் நிறைய கோழி இருக்குது. தீனி கொண்டு வந்தாலே மொத்தமாக வந்து நின்றுக்குங்க கோழி எல்லாம். ஸோ ஒவ்வொரு இடமா அந்த கோழி தீனி போடுறதுக்கு கல் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த கோழி சாப்பாடு